அவங்க எப்படி வேணாலும் சம்பாதிச்சுட்டு போட்டோம், எதை வேணாலும் காமிச்சிட்டு போட்டோம், அது பிரச்சனை இல்லை. பேசுற ஆமா எல்லாமே மேட்ரு தான்ப்பா. ட்ரெஸ்ஸிங்கும் மேட்ரு தான். அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி வந்த ப்ரீவியஸ் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸும் ஒரு சில பேர் தான் பிகினியில் ஃபோட்டோஷூட் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் சொல்லுவாரு, ஒரு வாட்ச் கதை சொல்லியிருப்பாரு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வாட்ச் வந்து ஏலத்துக்கு விடுற இடத்துக்கோ பெரிய ஷோரூம்ல வைக்கிறதுக்கோ அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த இடத்துல அந்த இடத்துல வேல்யூ வந்து வைப்பாங்க. ஸோ நம்ம டேலண்ட்டும் சரி, நம்ம உடம்பையும் சரி, நம்ம கேரக்டரும் சரி, நம்ம எந்த இடத்துல காமிக்கிறோமோ அந்த இடம் தான் வேல்யூ. ஸோ அந்த டைமில் சில்க் சுமித்ராவும் சரி, மும்தாஜ் அவங்களும் சரி, நிறைய பேர் இந்த கிளாமரை பண்ணுறவங்க அத்தனை பேரும் ஒரு இடத்துல காமிச்சாங்கன்னா அது படம். ஒரு ஐட்டம் சாங், கானா சாங் எதுவாக இருக்கட்டும், அந்த இடத்துல காமிக்கிறது படத்துக்கு அந்த சீன் வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தாட்டம் இல்லை. இப்போ மாடல்ன்றப்போ அவங்க இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ்லாம் போடுவாங்கல்ல, கொஞ்சம் கிளாமர் மாடலாக வந்து ரீல்ஸ் போடலாம், வீடியோ போடலாம், ஃபோட்டோஷூட் போடலாம், ஓகே. பேசுகிற விதம்